ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜயா மீனாவை கூப்பிட்டு, ஏ மீனா, பூ கொடுக்குறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லி ஊர் சுத்திக்கு தெரியாத, வீடெல்லாம் சுத்தம் பண்ணு, பூஜை எல்லாம் வருது இல்ல அப்படின்னு விஜயா அதட்டுறாங்க. மீனா சொல்றாங்க, என்னத்த, வீடு சுத்தம் பண்றது என்னோட வேலை தானே, அதுக்காக அங்க போகாத இங்க போகாத பூ கொடுக்காதன்னா சொல்லாதீங்க. வீட சுத்தம் பண்ணிடுறேன். ஏய், உனக்கு ரொம்பதான் வாய் நீளுது அப்படின்னு விஜயா அதட்டாங்க. மீனா எல்லா இடத்தையும் சுத்தம் பண்றாங்க. மனோஜ் ரூமை மட்டும் சுத்தம் பண்ணவே இல்ல. விஜயா சொல்றாங்க, ஏய் மனோஜ் ரூமை சுத்தம் பண்ணிட்டியா? அது எதுக்கு நான் பண்ணணும்? என்ன மீனா, உனக்கு ரொம்ப கொழுப்பாய் போச்சா? மனோஜ் ரூமை மட்டும் ஏன் சுத்தம் பண்ண மாட்டேன்? அதான் ரோஹிணி இருக்காங்கல்ல, அவங்க சுத்தம் பண்ணட்டும். உங்க ரூம், ஹால், மிச்ச எல்லா இடமும் நான் கிளீன் பண்ணிட்டேன். மனோஜ் ரூமை ரோஹிணியே சுத்தம் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு மீனா சொல்லும்போது விஜயா, ஏய் உனக்கு ரொம்ப கொழுப்பா போச்சா? அவ பாவம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வரா, அவளால வந்து எப்படி வேலை செய்ய முடியும்? வரும்போதே கால் வலிக்குது ஆன்டின்னு சொல்லிக்கிட்டே வருவா. பாவம் ரோஹிணி, ஒழுங்கா நீ செய் அப்படின்னு அதட்டுறாங்க. மீனா மனோஜோட ரூமை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபைல் மேல இருந்து கீழே விழுகுது. அதை எடுத்து வைக்கிறோம்னு சொல்லி ஒரு பேப்பர் கீழே விழுந்துருது. எடுத்து பார்த்தா அதுல கிறிஸ்டியன் போட்டிருக்கு, ஒரு பர்த் சர்டிபிகேட் இருக்கு. இந்த ஃபைல்ல இருந்து தானே விழுந்துச்சு இந்த பேப்பர் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் எடுத்து ஃபைலை திறந்து உள்ள வைக்கிறாங்க. பார்த்தா கிறிஷோட போட்டோ, கிறிஷ், ரோஹிணி, அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து இருந்த போட்டோ, ஸ்கூல் அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கு. என்ன இது, கிறிஷோட போட்டோ மாதிரி இருக்கு. இவங்க என்ன ரோஹிணியோட சேர்ந்து கிறிஷன் நிக்கிறான்? என்ன இது புதுவிதமா இருக்கு, இதை என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு மீனா ரொம்ப ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீனா இந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த ஃபைலையே எடுத்துட்டு போய் அவங்க இடத்துல வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு முத்து வராரு. முத்து வந்த உடனே மீனா ஒரு மாதிரி இருக்கத பார்த்த உடனே, என்ன மீனா, என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? இல்லங்க, சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒண்ணும் இல்லங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. முத்துக்கு ஒரு போன் வருதுன்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு மாடிக்கு போயிடுறாரு. ரோஹிணி வேகமா வந்த உடனேயே ரூம் எல்லாம் தேடுறாங்க. யாரு சுத்தம் பண்ணது ஆன்ட்டி? மீனா தான் சுத்தம் பண்ணா. வேகமா ரோஹிணி வந்து, மீனா என் ரூம் சுத்தம் பண்ணீங்களா? எதுக்காக சுத்தம் பண்ணீங்க அப்படின்னு அதட்டுற மாதிரி கேக்குறாங்க. மீனா உடனே, அத்தை தான் சுத்தம் பண்ண சொன்னாங்க, நான் செஞ்சேன். சரி, அங்க இருந்த பொருள் எல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? எந்த பொருளை நான் எடுத்தேன்? மீனா ஒழுங்கா கொடுத்துருங்க மீனா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. எது தேவையில்லாதது அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ரோஹிணி சொல்றாங்க, எடுத்ததை கொடுங்க. நான் என்ன எடுத்துட்டு வந்தேன்னு முதல் சொல்லுங்க. இல்ல, நான் அங்க ஒரு ஃபைல் வச்சிருந்தேன், இப்ப அதை காணோம். நீங்க தான் ரூம்க்கு வந்திருக்கீங்க, அப்ப நீங்க தானே எடுத்திருக்கணும். அப்படி என்ன அந்த ஃபைல்ல இருந்துச்சு ரோஹிணி? மீனா, அது உங்களுக்கு தேவையில்லாதது. என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு தேவையான ஒரு பொருள் நான் வச்சிருந்தேன். ஆன்ட்டி இங்க பாருங்க ஆன்ட்டி, மீனா என் ரூம்ல இருந்து ஒரு பொருள் எடுத்துட்டு வந்துருச்சு. வேகமா விஜயா வந்து, ஏய் மீனா, உன்னை சுத்தம் மட்டும் தானே செய்ய சொன்னேன், எதுக்கு பொருளா எடுத்த? ஐயோ ஆன்ட்டி, நீங்க கொடுக்க சொல்லுங்க போதும் ஆன்ட்டி அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. மீனா கொடுத்துரு. அத்தை, அதை நான் உங்ககிட்ட கொடுக்கட்டுமா? அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நீங்க பாக்குறீங்களா அத்தை அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ரோஹிணி உடனே படபடன்னு வருது. ஐயோ, இந்த ஆன்ட்டி பார்த்துட்டா பிரச்சனை இன்னும் ஒரு மாதிரி இருக்குமே. மீனா ஒருவேளை பார்த்துட்டாங்களோ? ஆன்ட்டி, நீங்க பார்வதி ஆண்டிய பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க கிளம்புங்க, நான் வாங்கிக்கிறேன் மீனா கிட்ட இருந்து. அத்தை நில்லுங்க அத்தை, நீங்க அதை பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு மீனா சொல்லும்போது, என்ன அது காமி? ஆன்ட்டி ஆன்ட்டி, அது ஒண்ணும் இல்ல, ஒரு கிளைண்ட்டுக்கு தேவையான ஒரு பேப்பர் தான், நான் மீனாட்ட இருந்து வாங்கிக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு விஜயா அனுப்பிடுறாங்க. மீனா கேக்குறாங்க, எதுக்காக இப்ப ஆன்ட்டி ஆன்ட்டின்னு சொல்லி அவங்கள வெளியில அனுப்புனீங்க? உங்க விஷயம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னா. மீனா என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? எதுக்கு என் ரூம்ல இருந்து என் பெர்மிஷன் இல்லாம எடுத்துட்டு வந்தீங்க? நீங்களும் உங்க தங்கச்சியும் எப்ப பார்த்தாலும் என் விஷயத்திலே தலையிட்டு இருக்கீங்க. ஆமா, பவுண்டரிய தாண்ட கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்க மட்டும் பவுண்டரிய தாண்டி வந்துட்டீங்களே, பரவாயில்லையா? மீனா ரொம்ப அதிகமா பேசாதீங்க, ஒழுங்கா பொருளை கொடுங்க. அது பொருள் இல்ல, போட்டோ இருக்குது ரோஹிணி, கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டீங்க ரோஹிணி நீங்க. மீனா ரொம்ப பேசாதீங்க, பேசுனா என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு எவ்வளவு கோவமா திமிரா பேசுனீங்க, அன்னைக்கு கூட நான் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். உங்க மேல நிறைய சந்தேகங்கள் இருக்கு எனக்கு, ஆனா இப்போ அப்பட்டமா கிளீனா தெரிஞ்சிச்சு. என் புருஷன் கூட சொன்னாரு உங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு, நானும் தான் தலையிட வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன செய்ய, என் கண்ணுல வந்துதான் படுது எல்லா விஷயங்களும். நான் சொன்னா இந்த அத்தை கேட்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் கூப்பிட்டு சொல்லட்டுமா, இந்த போட்டோவை காமிக்கட்டுமா? அப்படின்னா ஒட்டு மொத்தமா இந்த ரோஹிணிங்கிறது எல்லாமே பொய். என் புருஷன் பாசையில சொல்ல போனா பித்தலாட்ட பார்லரமா. கரெக்ட் தானே ரோஹிணி? எத்தனை பொய்! அப்பப்பா, என்கிட்ட இப்படி வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்களே ரோஹிணி. ஏய் மீனா, என்ன புள்ள பூச்சி மாதிரி இருந்த? அத்தை வந்து ஒரு அதட்டு போட்டா தெரியும். ஒண்ணுமில்லாத வீட்டுல இருந்து வந்துட்டு உனக்கு இவ்வளவு வாயா? வெறும் பூ கட்டுறவ, என்ன தெரியும் உனக்கு எல்லாம்? ஏய் அவ்வளவுதான், பூ கட்டும் போது சுருக்கு போட்டு பூவை ரெண்டையும் இருக்குவேன், ஒன்னையும்
இப்ப சுருக்கு போட்டு இழுக்குவா. கொக்கில மாட்டிக்கிட்ட புழு மாதிரி நீ துடிப்ப தெரியுமா? நீ வசமா மாட்டிருக்கிற என்கிட்ட. இந்த விஷயம் வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா மனோஜோ அத்தையோ உன்னை சும்மா விட்டுருவாங்களா? ஆதாரத்தோட மாட்டிருக்கிற. பர்த் சர்டிபிகேட் இருக்கு, போட்டோ இருக்கு, டிசி சர்டிபிகேட் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாத்துலயும் உன்னோட சிக்னேச்சரும் இருக்குது. ஆனா நீ அத்தையை ஏமாத்துறதுக்கு சரியான பொய்யும் ரெடியா வச்சிருப்ப. ஆனா என்ன ஏமாத்த முடியாதுல்ல? இதே வீட்டுல தானே நான் இருக்கேன். நீ மாட்டிக்கிட்ட. இப்ப கூட இவ்வளவு திமிரா பேசுற? இந்த மீனா படிக்காதவ, ஏமாத்திப்படலாம் அப்படின்னு நினைச்சியா? உன்ன மாதிரி பொய் சொல்ல படிக்கல, ஏமாத்த படிக்கல. ஆனா எனக்கு தேவையான அளவுக்கு நான் படிச்சிருக்கிறேன். எனக்கும் திறமை இருக்கு. உன்ன மாதிரி ஏமாத்துற ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே கிடையாது. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? கல்யாணம் ஆகி பிள்ளை பெற்றவ ஒருத்தனை ஏமாத்தி கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிருக்கிற. கண்ணு எதுக்க அந்த பையன் வந்து இருந்தான். அப்ப கூட கள்ளு மனசு மாதிரி இருந்தியே. நீ எல்லாம் என்ன மனுஷிடி நீயே? அந்த அம்மா பாவம் அந்த பையனை வச்சுட்டு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? நீ என்னதான் ஜென்ம நீ? ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த ஆளு என்ன பண்ணுன? கொலை பண்ணிட்டியா? இந்த குழந்தைய மட்டும் எப்படி விட்டு வச்ச? ஏய் மீனா, என்ன பேச்சு பேசுற? யாராவது கொலை பண்ணுவாங்களா? அப்புறம் இவ்வளவு பொய் சொல்லிருக்கியே, நீ கொலை கூட பண்ணுவ? மீனா ப்ளீஸ் மீனா, கொடுத்துருங்க. நான் கெஞ்சி கேக்குறேன். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க இந்த வீட்டுல முத்துவ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் மனோஜ் கல்யாணம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இதுல என்ன கஷ்டம்? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கட்டும், குழந்தை இருக்கட்டும், அதனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? மனோஜ் என்ன லவ் பண்றாரு, என்ன நம்புறாரு, அது போதாதா? ஆனா நீ எப்ப பார்த்தாலும் என்னைய மட்டும் தட்டி பேசிக்கிட்டே இருக்கியே. ஒண்ணுமில்லாத வீட்டுல இருந்து வந்தவங்க, பூ கட்டுறவங்க. ஆமா, நீ என்ன பெரிய டாடா பிர்லா வீட்டுல இருந்து வந்துட்டியா? நீயும் ஒண்ணுமில்லாத வீட்டுல இருந்து தானே வந்திருக்க. மலேசியா இல்லன்னு தெரிஞ்சுட்டா நீ ஒண்ணுமில்லாதவன் தானே அர்த்தம். அப்பட்டமா தெரியல? எத்தனை பொய், எத்தனை பொய்! விரல விட்டு எண்ண முடியாத அளவுக்கு பொய். இது அத்தனையும் அத்தை பாவம் உன்னை நம்பிட்டு கிடக்குறாங்க. என்ன பெருசா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? நான் பணக்காரின்னு தெரிஞ்சதுனாலதான் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. உன்ன மாதிரி ஏழைன்னு தெரிஞ்சிருந்தா என்னையும் உன்னை விட அதிகமா தரக்குறைவா பேசியிருப்பாங்க. உனக்கு பொய் சொல்ல தெரியல, எனக்கு தெரியுது. இதுல என்ன உனக்கு நஷ்டம்? எனக்கு உண்மையை பேச மட்டும்தான் தெரியும். உன்ன மாதிரி பொய் பேசுறவ எந்த லெவலுக்கு போவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா கடைசி நீ மாட்டிக்கிற போது அவ்வளவு கேவலமா இருக்கும், அவ்வளவு கீழ்த்தரமா இருக்கும். தரையில போட்டு மிதிப்பாங்க. அப்ப அந்த அவமானத்தை எப்படி நீ தாங்குவ? இதுக்கு உண்மையை சொல்லியே இந்த மனோஜ கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்கும்போது, அது ஏன் இஷ்டம், என்னோட பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் வாய் திறக்காம இருந்தா போதும். இங்க பாரு ரோஹிணி, உன் விஷயம் அத்தனை எனக்கு தெரியும். இந்த விஷயம் அப்படியே நான் என் புருஷன்ட்ட சொன்னேன்னா உன்னை வச்சு டார் டாரா கிழிச்சிருவாரு. பிளீஸ் மீனா சொல்லாதீங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ மறைக்க முடியும்? எவ்வளவு நாள் மறைக்க போற? நல்ல வேலை, கடவுள்கிட்ட அந்த கிருஷ்ண தத்தெடுத்துக்கலாமான்னு கேட்கும்போது வேண்டான்னு வந்துச்சு. இப்பதான் புரியுது அது ஏன் வேணான்னு வந்துச்சுன்னு. பெத்தவ கல்லு மாதிரி இருக்கிற, மனசாட்சியே இல்லாம, கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம பொய்மையில பொய் சொல்ற, ஏமாத்துற. அப்பப்பா, உன்ன மாதிரி ஒரு மனுஷிய நான் பார்த்ததே கிடையாது. இப்படியே இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்க தோணுது எனக்கு அப்படின்னு மீனா கோவமா பேசும்போது, ரோஹிணி வந்து, இங்க பார், நீ வெளியில மட்டும் சொல்லி பார் நீ என்ன ஆகுறேன்னு. நீ இந்த குடும்பத்துல இருந்து வாழவே முடியாது. அந்த அளவுக்கு நான் சொன்னா ஆன்டி கேட்பாங்க. அத்தை என்ன அவ்வளவு முட்டாள்னு நினைச்சிட்டியா? அத்தை என்னை பார்த்து கோவம் தான் படுவாங்க. ஆனா நீ இவ்வளவு போய் சொல்லி இருக்கிறன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை என்னென்ன பண்ண போறாங்கன்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு மோசமா செய்வாங்க அவங்க. வரட்டும், வீட்டுல இருக்க எல்லாரும் வரட்டும், நான் சொல்லி இதுக்கு ஒரு நியாயத்தை கேட்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லும் போது, ரோஹிணி வந்து, பிளீஸ் பிளீஸ், உன்னால என்னோட லைஃப் கெட்டு போயிடுச்சுன்னு இருக்க வேண்டாம் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. மீனா சொல்றாங்க, என்ன நான் உன்னை மன்னிச்சு இப்படி விட்டுடணும்னு நினைக்கிறேன்ல? என்னை நீயே நிறைய தடவை அவமானப்படுத்தியிருக்க, நீயே நிறைய தடவை என்ன பழி வாங்கியிருக்க. ஏன் இப்ப என் தங்கச்சி உன்னை பத்தி உண்மையை உன்னை கண்டுபிடிச்சு சொன்னான்னு அவ வேலை போற அளவுக்கு கூட நீ பிரச்சனை கொடுத்திருக்கிற. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். பிளீஸ், இதனால உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? நீ உண்மையை சொன்னீங்கன்னா ஆன்டி என் மேல கோவப்படுவாங்க, என்னை வீட்டை விட்டு துரத்துவாங்க. அதுக்கப்புறம் உன்னை மட்டும் என்ன, நீ உண்மை பேசினவன்னு சந்தோஷமா நல்லா வச்சுக்கிற போறாங்களா? எப்பவும் போல ஒண்ணுமில்லாத வீட்டுல இருந்து வந்தவ, பூக்கட்டுறவ, இப்படிதான் சொல்லி திட்ட போறாங்க. நான் ஆன்டிட்ட சொல்லி உன்னை திட்டாம இருக்க சொல்றேன். பிளீஸ் என்னை பத்தி உண்மையை சொல்லாத. பரவாயில்ல, என்னைய திட்டட்டும். ஒண்ணுமில்லாத வீட்டுல இருந்து வந்தான்னு சொன்னா சொல்லிட்டு போட்டோம். அத அவங்களோட குணம், சொல்லட்டும். ஆனா எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்ல, நான் உண்மையை சொல்லிடுவேனே அப்படின்னு மீனா மிரட்டுறாங்க. ரோஹிணி கால்ல விழாத குறையா கெஞ்சுறாங்க. பிளீஸ், உன் கால்ல கூட விழுதுறேன், பிளீஸ் இத சொல்லிடாத. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ மறைப்ப? அது அது நான் பாத்துக்கிறேன்.
அது தானா தெரியும் போது தெரிஞ்சுட்டு போட்டோம். அதுக்கப்புறம் என்ன வீட்டை விட்டு வெளில அனுப்பினாலும் பரவாயில்ல. அதுக்குள்ள நானு எனக்கும் மனோஜுக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பெத்துட்டேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். அப்புறம் அப்புறம் கிருஷ்ண என்ன பண்ணுவ? கிருஷ்ணையும் என் பையன் மாதிரி நான் பாத்துக்கிருவேன். நான் அவனை கைவிட்டுற மாட்டேன். ப்ளீஸ் மீனா, என்ன நம்பு. இங்க பார், நான் உன்னை மன்னிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன நீ நிறைய காயப்படுத்திருக்க, பரவாயில்லன்னு விட்டு கொடுத்துருக்கேன். ஆனா கிறிஷோட அம்மான்ற ஒரே காரணத்துக்காக உன்னை நான் விடுறேன். இந்த விஷயத்த மட்டும் நான் வெளியில சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஆனா இத ரொம்ப நாள் என்னால வெளியில சொல்லாம இருக்க முடியாது. மீனா மீனா ப்ளீஸ், நீ ஒரு ஆள் தான். நீ மட்டும் சொன்னீன்னா அத்தைக்கு தெரிஞ்சிடும். நீ சொல்லாட்டி யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாதா? ஆமா, நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஏன் வித்யாக்கு தெரியாது? ஆமா, வித்யாக்கு தெரியும். நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். போனா போது, பொழைச்சு போ. அந்த பையனோட வாழ்க்கைக்காக நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். மறுபடியும் நான் வார்ன் பண்றேன். என்னையவோ என் குடும்பத்தையோ என் குடும்பத்தை சார்ந்தவங்களையோ அவமானப்படுத்தி பிரச்சனைக்குள்ளாக்கி ஏதாவது செஞ்சேன்னு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா இந்த உண்மை வெளியில வந்துரும். புரியுதா? அப்படின்னு மீனா ரோகிணிய மிரட்டுறாங்க. ரோகிணி அப்படியே பம்மி பயந்து நடக்கிறாங்க. வெளியில இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. முத்து அப்படியே எட்டி பாக்குறாரு. என்ன இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு உத்து உத்து பாத்துக்கிட்டு வராரு. ரோகிணி அந்த ஃபைல டக்குன்னு புடுங்கிக்கிட்டு வேகமா உங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. மீனா கிட்ட வந்து முத்து, என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்ன பேசிட்டு இருந்தீங்க 2 பேரும் அப்படின்னு கேக்குறாரு. மீனா எதுவுமே சொல்லாம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. ரோகிணி அங்க இருந்து எட்டி பாக்குறாங்க, ஏதாவது மீனா சொல்லிடுறாளான்னு. முத்து திரும்ப திரும்ப கேக்குறாரு, மீனா சொல்லு. மீனா இன்னும் அமைதியா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வரவே முடியல. ரோகிணி அங்க இருந்துட்டே கையெடுத்து கும்பிடுறாங்க, சொல்லாத சொல்லாதன்னு. மீனா சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல, நாங்க சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம். இல்லையே, கார சாரமாலாம் பேசுன. நீ என்னமோ அதட்டுற, பார்லர் என்னமோ உன்கிட்ட கெஞ்சது பம்மது, ஏதோ வித்தியாசமா இருக்கே. உண்மையை சொல்லு மீனா. பார்லரமா கேடின்னு தெரியும், ஏதோ ஒரு கேடி விஷயத்த நீ கண்டுபிடிச்சிருக்கிற. அது என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல, விடுங்க, அது என்னோட போகட்டும். மீனா, எல்லாரையும் மன்னிக்கிற மாதிரி இந்த கேடி பார்லரமாவை மன்னிக்காத. உனக்கு ஏதாவது பெரிய ஆப்பா வச்சிரும். மீனா உஷாரா இரு. இல்லங்க, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, விட்டுருங்க. நான் அமைதியா இருக்கிறதுனால ஒருத்தவங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் எதையும் சொல்ல வேணாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. மீனா போடுற பிச்சையால ரோகிணியோட வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் காப்பாற்றப்படுது. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.